இது ஆரம்பிக்கிற இடம் வந்து ஒரு பஸ் ஸ்டாப் தான். ஸோ நான் வந்து எப்பயும் வந்து நான் ஒர்க்குக்கு போகிறது நான் பஸ் ஸ்டாண்டில் தான் போவேன். பஸ் ஸ்டாண்டு போய் தான் நான் போகிற மாதிரி இருக்கும். பஸ் ஸ்டாண்டு வந்து ரொம்ப தூரம் இல்லை, எங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட்டில் தான் பஸ் ஸ்டாண்டு. எப்பயும் வந்து நான் ஆஃபீஸுக்கு போகிறதுக்கு நான் பஸ்ஸில் தான் போயிட்டுருப்பேன். எப்பயும் எப்போயாச்சும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் அந்த சரி வழியே போனால் அவங்க கூட வந்து லிஃப்ட்டு கேட்டு பைக்கில் போயிடுவேன். ஆனால் முக்கால்வாசி டைம் வந்து பஸ்ஸில் தான் போய்ட்டுருப்பேன். இப்படி போய்ட்டு இருக்கும்போது ஒரு தடவை வந்து எனக்கு அன்றைக்கின்னு பார்த்து ரொம்ப நேரமாக நான் பஸ் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். அவ்வளோ நேரம் ஆகியும் பஸ் எனக்கு வரவே இல்லை. நானும் வெயிட் பண்ணி பார்க்குறேன், என்னடா நம்ம இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறோம், பஸ்ஸு வரவே மாட்டேது, என்னடா பண்ணுறதுன்னு எனக்கு ரொம்ப இதுவாகிட்டு. அப்புறம் ஒரு சைடு வேறு பயம் வேறு, ஏன்னா மேனேஜர் வேறு நம்ம மேலே கோவமாக இருப்பார். ஏன்னா மேனேஜர் எங்களுக்கு வந்து எங்கள் மேனேஜர் வந்து எதுக்குமே அவ்வளோ திட்ட மாட்டார். ஆனால் லேட்டாக வந்தால் மட்டும் திட்டுவார், லீவ் போட்டால் கூட விட்டுருவார். ஏன்னா அவர் வந்து அப்பப்போ சொல்லுவார், இங்கே எல்லோரும் அவங்கவுங்க டைமுக்கு வராங்க, இத்தனைக்கும் நான் ஒரு மேனேஜர், நானே இவ்வளோ சீக்கிரம் வரேன், நீங்கள் மட்டும் ஏன் இவ்வளோ லேட்டாக வரீங்கன்னு சொல்லி திட்டுவார். அது மட்டும் இல்லாமல் ஒன் டே சார்ஜ் வேறு குறைச்சிடுவார். ஒன் டேக்கு வந்து ஒரு 500 லெஸ் பண்ணிடுவார் சம்பளத்தில். அதுவும் லீவ் போட்டாலும் அன்றைக்கி வரது வேஸ்ட்டு தான். இப்படி இருக்கும்போது நான் வந்து என்ன பண்ணுறது, என்னால் பஸ்ஸே வர மாட்டேன்னு நின்றுட்டு இருந்தேன். அப்புறம் எப்படியோ இறைவனர்களால் கொஞ்ச நேரத்தில் அந்த இடத்துல எனக்கு பஸ் வந்துட்டு சேர்னு ஏறி உட்காந்தேன். ஏறி உட்காந்தனே வந்து எனக்கு வந்து டைம் பாஸ் ஆகிறது வந்து என்னோடய மொபைல் ஃபோன் தான். நான் வந்து அதில் வந்து எனக்கு இளையராஜா பாட்டுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதில் இளையராஜா பாட்டை போட்டுட்டு காதில் வந்து ஹெட்செட்டை மாட்டிட்டு நான் அப்படியே கேட்டுகிட்டு போயிட்டே இருந்தேன். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் பஸ்ஸே மூவ் பண்ண ஆரம்பித்தாங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் ஆகிட்டு பஸ்ஸு மூவ் பண்ணோன்னே அங்கே வந்து கூட்டம் வேறு ரொம்ப அதிகமாக ஏறிட்டாங்க. ஏன்னா ரொம்ப நேரம் கழித்து பஸ் வந்தனால நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டுருந்தாங்க. அப்படி வெயிட் பண்ணிட்டுருக்கும்போது நிறையா கூட்டமாக இருந்தோடனே எனக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியல. என்னடா இது எவ்வளோ கூட்டமாக இருக்குது, சரி நம்ம இறங்கி வீட்டுக்கு போயிடுவோமா, இன்றைக்கி வந்து நாளே சரியில்லையே, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு வந்து நான் இது பண்ணேன். அப்புறம் வந்து சரி எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் போய் ஆகணும், அட்ஜஸ்ட் பண்ணியே போகலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் என்னோடய சீட்டில் உட்காந்து நான் வந்து ட்ரைவ் கிளம்ப ஆரம்பித்தேன். அப்புறம் கொஞ்ச நேரத்தில் வந்து என்னோடய ஆஃபீஸ் இருந்துச்சு. ஆஃபீஸில் வந்து இறங்கினோடனே ஆஃபீஸ்லேருந்து ஒருத்தவங்க வெளில வந்தாங்க. ஸோ அவங்க வந்து இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லை. டேரெக்டாக வந்து என்கிட்ட வந்தவங்க பேசினாங்க. நான் வந்து யார்ட்டையும் வந்து அவ்வளோவா வந்து பேச மாட்டேன். ஆனால் அவங்க வந்து டேரெக்டாகவே என்கிட்ட வந்து பேசினது எனக்கு என்ன சொல்கிறது, ஒரு இதுவாக தான் இருந்துச்சு. நம்ம வந்து முன்ன பின்ன தெரியாதவங்க நம்ம அவ்வளோவா பேச மாட்டோம். என்கிட்ட வந்து இது மாதிரி கேட்டாங்க, இது உங்கள் ஆஃபீஸாக, நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களா கேட்டாங்க. ஆமாம் இது எங்கள் ஆஃபீஸ் தான், நான் தான் இங்கே ஒர்க் பண்ணிருக்கேன் அப்படின்னு நான் அவங்கக்கிட்ட சொன்னேன். அவங்க வந்து சார் உங்கள் நம்பர் மட்டும் எனக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி நம்பர் கேட்டாங்க. நான் வந்து எதுவாக இருந்தாலும் வந்து கேட்பேன், யாரும் எதுவாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு நான் ஏன் என்னென்னு இது மாதிரி கேட்பேன். அப்போ வந்து நான் அவங்ககிட்ட கேட்டேன், எதுக்கு நம்பர் ஏன் இது மாதிரிலாம் கேட்டேன். அவங்க சொன்னாங்க, இல்லை சார் எனக்கு வந்து இந்த கம்பெனிலேருந்து எனக்கு கொஞ்சம் ஜாபு நான் இங்கே தேடிட்டுருக்கேன், இந்த கம்பெனி என் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கனால எனக்கு இங்கே போய்ட்டு வர்றது கொஞ்சம் சுலபமாக இருக்கும், அதனால தான் சார் நான் வந்து இங்கே வேலை தேடுறதுக்காண்டி உங்கள்கிட்ட ஏதாச்சும் ஒரு எனக்கு கொஞ்சம் இதுவாக இருந்துச்சுன்னா நான் உங்கள்கிட்ட ஏதாச்சும் கேட்டுப்பேன், ஏதாச்சும் டவுட் எனக்கு இருக்கும், ஸோ அதுக்காக தான் நான் உங்கள்கிட்ட வந்து இதெல்லாம் கேட்டேன் அப்படின்னு அவங்க வந்து என்கிட்ட சொன்னாங்க. சரி நான் வந்து சரி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட நம்பரை கொடுத்துட்டேன். அப்புறம் நான் உள்ளே போனேன்னே வந்து மேனேஜர் வந்து எப்பயும் நடக்கிற மாதிரி தான் செம்ம திட்டிட்டார். ஸோ அவருக்கு வந்து எதுவுமே புரியாது, ஏன்னா வந்து பஸ்ஸு அதுவாயிட்டுன்னு போனே வந்து மேனேஜர் வந்து உனக்கு வந்து 200 வந்து லெஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு என் சம்பளத்தில் பிடிச்சிப்பேன்னு சொல்லிட்டாரு. பிடிச்சிட்டு அதுக்கு அந்த ஃபார்ம் ஒன்று இருக்கும், அந்த ஃபார்ம்லேயும் சைன் வாங்கிட்டார். சரி வந்து என்னடா இது பரவாயில்ல 200 தானே போச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் அப்படியே இருந்துட்டேன். அப்புறம் வந்து அன்றைக்கி கொஞ்சம் ஒர்க் வந்து ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு. ஸோ வீட்டுக்கு போக வந்து ரொம்ப லேட் ஆகிட்டு, எப்பயும் வந்து 6:30க்கெலாம் விட்ருவாங்க. ஸோ அன்றைக்கி வந்து நான் ஒர்க்கை முடிச்சுட்டு போக எனக்கு மணி 7:30 ஆகிட்டு. உடனே எனக்கு ஒய்ஃப் வந்து எனக்கு ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிடும், என்னங்க இவ்வளோ நேரம் ஆச்சு, ஏன் இன்னும் வராமல் இருக்கீங்கன்னு. என் ஒய்ஃப் வந்து ஏன்னா அவகிட்ட வந்து நான் இது மாதிரி சொன்னால் கூட நம்ப மாட்டேன், இவர் வந்து யாரையாச்சும் இது பண்ணிட்டு வருவார் போல் அப்படின்னு அவள் வந்து ஏதாச்சும் ஒன்று நினச்சிப்பா. எனக்கு அது கொஞ்சம் வருத்தமாக இருக்கும், ஏன்னா நான் வந்து உழைக்கிறதுக்காண்டி தான் நம்ம குடும்பம் நல்லா இருக்கும் தான் உழைச்சிட்ருக்கேன். ஆனால் நம்ம ஒய்ஃப் வந்து நம்மளை இது மாதிரி நினச்சா நமக்கே கொஞ்சம் வருத்தமாக இருக்கும். சரி என்ன பண்ணுறது, நம்ம வந்து அதெல்லாம் நம்ம அனுசரித்து தான் போய் ஆகணும், இதெல்லாம் ஒரு பெரிய மேட்ரு இல்லை அப்படின்னு நான் இருந்துட்டு நான் ஒய்ஃப்கிட்ட சொன்னேன், இன்னும் ஒரு கொஞ்சம் நேரத்தில் நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபோனை வச்சோடனே நான் வந்து வெளியில் வந்து பார்த்தா பஸ் ஏறதான் பார்த்தேன். பஸ் ஏறப்போ அங்கே வந்து ரொம்ப கூட்டமாக இருந்தாங்க.
ஸோ என்கிட்ட போய் பார்த்தா தெரிஞ்சு ஸோ அங்கே வந்து யாரோ கொஞ்சம் ஆக்சிடெண்ட் ஆகிருந்துச்சு. ஸோ அப்புறம் வந்து அதை நான் அப்புறப்படுத்தி எல்லாமே சரியாயிட்டு அப்புறம் நான் பஸ் ஏறி நான் வந்து என்னோடய வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போனால் ஒய்ஃப் வந்து இது மாதிரி கேட்டால் ஒய்ஃப்ட்ட வந்து கொஞ்சம் ஒர்க் அதிகமாக இருந்துச்சுன்னு சொன்னேன். அப்புறம் வந்து ஒய்ஃப் வந்து அன்றைக்கி பிரியாணி சமைச்சிருந்தா, எனக்கு ரொம்ப பிடிக்கும் பிரியாணினா. அதை சாப்பிட்டு தூங்கிட்டேன். அப்புறம் மறுநாள் வந்து ரொட்டீன் திருப்பி ரோபோட் மாதிரி ஆஃபீஸ் கிளம்புறது தான். ஸோ அப்போ வந்து கிளம்புலான்னு சொல்லிட்டு என்னோடய ஒய்ஃபோட ஸ்கூட்டி இருக்குது. ஸோ நீ ஸ்கூட்டியில் போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன். சரி ஸ்கூட்டி செட் பண்ணுறேன். கொஞ்சம் நேரத்துல வந்து எனக்கு ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து ஃபோன் வந்துச்சு. சரி ஃபோன் வந்தோன்னா தெரிஞ்சு சரி யாராக இருக்கும். நான் வந்து எப்பயுமே அன்னோன் நம்பர்லாம் எடுக்க மாட்டேன். அப்போ ட்ரூ காலர் வந்து ஒரு பேர் இருந்துச்சு, ஒரு கேர்ள் பேர் இருந்தனால சரி யாரோ அவசரத்துக்கு ஃபோன் பண்ணுறாங்க போல், எடுத்து பேசினேன். அப்போ தான் சொன்னாங்க, சார் என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நான் வந்து நேற்று உங்கள்கிட்ட அங்கே நம்பர் வாங்கல உங்கள் ஆஃபீஸில் அது மாதிரி கேட்டாங்க. ஆமாம் ஞாபகம் இருக்குது, சொல்லுங்கள் அப்படின்னு நான் வந்து கேட்க, அவங்க வந்து சார் எனக்கு உங்கள் கம்பெனியில் வேலை வேணும்னு சொன்னாலும் உங்கள்கிட்ட எனக்கு கொஞ்சம் ரெக்கமெண்டேஷன் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. சரிங்க நான் வந்து இப்போ ஆஃபீஸ்லாம் வந்துட்டுருக்கேன், வாங்க நான் வந்து பார்த்து பேசி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட சொன்னேன். அவங்க வந்து சரி சார் நான் வந்து ஆஃபீஸ் வந்துடுறேன் சொல்லிட்டு கட் பண்ணிட்டாங்க. அப்புறம் நான் வந்து என்னோடய வண்டி எடுத்துகிட்டு நான் வந்து ஆஃபீஸ் போனேன். ஆஃபீஸ் போனோடனே அவங்க அங்கே இருந்தாங்க. வாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து உள்ளே கூட்டிகிட்டு போய் இது மாதிரி என் மேனேஜர் டேரெக்டாக பேசினேன். என் மேனேஜர் வந்து எப்பயுமே வந்து அவ்வளோவா வந்து யாருமே எடுக்க மாட்டாங்க. ஸோ அன்றைக்கி வந்து கொஞ்சம் ஆள் தேவை இருந்தனால அவங்க வந்து எடுத்துக்கிட்டாங்க. ஸோ சம்பளம் வந்து அவங்க ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு 10-15 தான் கொடுக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் 13 ரூபா, ஏன்னா 10லேருந்து 15 ரூபா தான் கொடுப்போம். 13 ரூபான்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணாங்க. ஏன்னா அந்த பொண்ணு வந்து பரவாயில்லன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து இது ரொம்ப பெருசுன்றாங்க. ஏன்னா அவங்க வந்து இப்போ தான் வேலைக்கு வராங்க. ஸோ இப்போ வேலைக்கு வரவங்களுக்கு அந்த 13 பெருசாக தான் தெரியும். ஆனால் ஆல்ரெடி வேலை பார்க்குறவங்களுக்கு இந்த மாதிரி 13 ரூபா கொடுத்தா வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அப்புறம் அவங்க வந்து ரொம்ப நன்றி சார் என்கிட்ட சொன்னாங்க. நான் வந்து இல்லை பரவாயில்ல அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் அவங்க என் ஆஃபீஸில் இருந்தனால ஸோ அன்றைக்கி வந்து நான் வந்து சார் என்னை அவங்க வீட்டில் விட்டுறேன்னு சொல்லிட்டாங்க. சரி வாங்கன்னு சொல்லிட்டு வீட்டில் போய் அவங்கள ஸ்கூட்டியில் நான் விட்டுட்டு அப்புறம் வந்து என்ன சார் வீடு வரைக்கும் ஒரு காப்பி கூட குடிக்க மாட்டேங்க கேட்டதுக்கு சரி கொடுங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் காப்பி குடிக்க போனேன். அப்புறம் அவங்க வீட்டில் வந்து யாருமே இல்லை. அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் அவங்க கற்பனை விட்டுறேன். चाय पे कभी कॉफी पे कभी घर में कभी छत पे कभी मॉल में कभी चाल में कभी फोन पे कभी ट्रेन में दिन पे दिन नजदीक आ रही हो क्या बात है पटना चाहती हो हाँ क्या बात है पटना चाहती हो हाय क्या बात है पटना चाहती हो चाहती है तुझे दिल में छुपा लूं तू चाहती है तुझे बाहों में ले लूं हाँ तू चाहती है तेरे होठों को चूमूं तू चाहती है तेरे इश्क में झूमूं दिल ही दिल में अपना बॉयफ्रेंड मानती हो क्या बात है पटना चाहती हो हाँ क्या बात है पटना